Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. இந்த வீடியோல டார்க் சர்க்கிள், பஃபினஸ் நிறைய பேருக்கு ஐய சுத்தி இந்த ரெண்டுமே இல்லைன்னா கூட டல்லாவே இருக்கும். அதுக்கான ஒரு சூப்பரான ரெமெடி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி இது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. டெய்லியும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தோலை என்ன பண்ணுவோம்? தூக்கி போடுவோம்ல, ஆனால் தூக்கி போட வேணாம். இதை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டா ரொம்ப ரஃப்பாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணலாம், கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பீஸ் எனக்கு தேவையான பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ரா மில்க், காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, அதில் வந்து இதை டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாழைப்பழத்தை விட வாழைப்பழ தோலில் தான் நிறைய சத்து இருக்கும். இந்த தோலில் இருக்க சதை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா வந்து பேக் மாதிரி நம்மளுக்கு அது ரெடியாக இருக்கும். நம்ம டெய்லியும் நைட்டு தூங்க போகும்போது இதை வந்து பேஸ்ட் மாதிரி இருக்குமா, நம்ம கண்ணில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தூக்கமும் சூப்பராக வரும். அப்படியே வந்து நீங்கள் தூங்கிடுங்க. இது தன்னால் ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்தளவுக்கு அது நம்ம கண்ணிலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ட்ரை ஆகி கீழே விழுந்துடும். ரா மில்க்கு, பனானா தோல், இதை விட ஒரு பெஸ்ட்டு ரெமடி கண்டிப்பாக இருக்கவே முடியாது டார்க் சர்க்கிளுக்கும் பஃபினஸுக்கும். நீங்கள் வந்து டெய்லியும் நீங்கள் மொபைல் பார்க்குறீங்க, கண் எப்போதுமே டயர்டாக டல்லாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வரப்போகுது, பஃபினஸ் வரப்போகுது, கண்ணை சுற்றி ரிங்கிள்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம பழத்தை சாப்பிட்டு தூக்கி போடுற தோலில் தான் நிறைய சத்து இருக்குது. ஸோ வாழைப்பழ தோல் இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெமடி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டே 1லேருந்தே உங்களால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். 7 டேஸில் சூப்பராக இருக்கும். பார்த்ததோட விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பை, தேங்க்யூ.